அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசர் தொழுகையோட சிறப்பை பற்றி அல்லாஹ் குரானில் 2வது சூறால 238வது வசனத்தில் சொல்கிறான். ஹாஃபிலு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானித்தீன். நம்பிக்கையாளர்களே, அனைத்து தொழுகைகளையும், குறிப்பாக நடுத்தொழுகையையும் நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து மிக்க உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். எல்லா தொழுகைகளையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேணுதலோட தொழக்கூடியவங்களா இருக்கணும். அதுலேயும் இந்த நடுத்தொழுகை ரொம்ப சிறப்பானதா அல்லாஹ் சொல்றான். நடுத்தொழுகைங்கிறது அசர் தொழுகையை குறிக்கிறதா இருக்கு. ஃபஜர் தொழுகை, லுஹர் தொழுகை ரெண்டும் பகல் தொழுகையா இருக்கு. மஹ்ரிபு இஷாவும் இரவு தொழுகையா இருக்கு. அதனால நடுத்தொழுகை அப்படிங்கிறது அசர் தான் அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனோட வயிற்றுல இருக்கும்போது 4 வகையான இருள்களை கண்டு அவங்க திகைத்து போறாங்க. ஒன்று இரவோட இருள், 2வது மேகங்களின் இருள், 3வது கடலின் இருள், 4வது மீனின் வயிற்று இருள். அவங்க மீனோட வயிற்றுல இருக்கும்போது இந்த 4 வகையான இருள்களை கண்டு திகைத்து போறாங்க. ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க, உங்களுக்கு தெரியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, நீயே தூய்மையானவன், நான் அநீதம் செய்தோரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் பொருந்திக்கிறான். மீனோட வயிற்றுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் நபியை வெளியே விடுதலையாக்கி விட்டுறான். அவங்க விடுதலையாய் வெளியே மீனோட வயிற்றுலேருந்து வெளியே வர்ற நேரம் மாலை நேரம், அது அசரோட நேரம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 4 ரக்கத்துகளை தொழுகிறாங்க. அப்போ அந்த 4 ரக்கத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்தினர் மீது அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். ஸோ அதனால நம்ம இப்போ அசரோட தொழுகை 4 ரக்கத்தை தொழுதுட்டு இருக்கோம். யாரெல்லாம் அசர் தொழுகை 4 ரக்கத்துகளை அசர் தொழுகையின் 4 ரக்கத்துகளை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு 4 இருட்டில இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தரான். ஒன்று அறியாமைங்கிற இருள், இன்னொன்று குஃப்ரோட இருள், அப்புறம் கபரோட இருள், மறுமை நாளோட இருள். இந்த 4 இருள்களிலிருந்தும் அல்லாஹ் வெளிச்சம் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் அசர் தொழுகையை பேணுதலோட தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை கொடுப்பான். இந்த 4 வகையான இருள்கள்ல இருந்து, அதாவது அறியாமை என்கிற இருள்ல இருந்தும், குஃப்ரோட இருள்ல இருந்தும், கபரோட இருள்ல இருந்தும், மறுமை நாளோட இருள்ல இருந்தும் நமக்கு வெளிச்சம் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அசர் தொழுகையை நம்ம கவனமா தொழுகணும். எப்போ தொழுகும் போதும், எந்த தொழுகையா இருந்தாலும் அல்லாஹ்வோட முன்னால நான் நிக்கிறேன், அல்லாஹ்வோட சன்னதியில நிக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்க்குறான், இல்லைன்னா நான் அல்லாஹ் பார்க்குறேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அச்சத்தோட தொழுகணும், பேணுதலோட தொழுகணும், அந்த பக்தியோட தொழுகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எல்லா தொழுகைகளையும் அந்தந்த நேரத்துல பேணுதலோட தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ்.